1 பார்ட் முட்டை ஃப்ரை செய்யலாமா? ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாங்க. அது கூட பழுத்த பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. அது கூட அரை ஸ்பூன் சோயா, கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க. அது கூட சுவைக்காக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 முட்டையை வேக வச்சு லைட்டாக ஒரு கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா முட்டைக்குள்ளே நல்லா இறங்குங்க. சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. முட்டையில் சேர்த்து நல்லா அதோட கலந்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லைங்க, எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் இது சூட்டபிள் ஆகும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.